இன்னைக்கு நம்ம அமைச்சர் வேண்டாம், அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கார். அந்த அறிக்கையில் பயங்கரமாக தெரிக்கை விட்டுருக்காப்புலன்னு வைக்கல, எவனாச்சு பண்ணிங்க அதுக்கப்புறம் யாரும் இருக்கப்பட்டீங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பாசு, உங்கள் கட்சியில் எவன் பாசு சொல் பேச்சு கேட்குற அது இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்க, இவ்வளவு உங்கள் தலைவருக்கே அவங்க அடங்க மாட்டாங்க. உங்கள் தலைவரே பார்த்து பயந்து ஓடுனது தானே, உள்ளது தானே சார். சைக்கிள் அந்த சீன் எவ்வளோ பேர் பார்த்தீங்க, உடச்சிக்கிட்டு உள்ளே வர்றாங்கன்னா ஓடுறான்னு சொல்லி தானே ஓடுறா. தயவு செய்து உடைய காப்பாற்றிக்கலான்னு சொல்லி அப்படியே தப்பிச்சு ஓடி போயிட்டு உள்ளுக்குள்ளே வேனுக்குள்ளே உட்காந்துட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளவு பாசம் வச்சுருக்குறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம தூய சக்தி, அந்த தூய சக்தி மக்களுக்கு எப்பயுமே எந்த விதமான துன்புறுத்தலையும் ஈடுபடக்கூடாது. ஆக்சுவலி அதுதான் விஜயோட எண்ணம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. முதலமைச்சர் விஜய் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்க முடியுமோ, மக்களை தொந்தரவு பண்ணாத ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமோ அதை அமைக்கணும்னு உளமாற உண்மையிலேயே நினச்சிருக்கலாம். ஆனால் விடுவாங்களான்ற அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஒருவேளை தாவேகா தொண்டர்கள் இல்லை முதலமைச்சர் விஜயோட முன்னாள் நடிகர் முதலமைச்சர் விஜயோட ரசிகர்கள் யாராச்சும் சன் நியூஸையோ இல்லை கலைஞர் நியூஸையோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தயவு செய்து இன்றைக்கி அன்ஃபாலோவை தட்டி விட்டுருங்க. ஏன்னா அவன் டெய்லி உங்களை டார்ச்சர் பண்ணுவான். இனிமேல் வர்ற நியூஸ் எல்லாம் தாவேகா தொண்டர் அப்படின்ற அந்த தாவேகா நிர்வாகி, தாவேகா கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தான் அவன் நியூஸ் ஹெட்லைனே அடிப்பான். அதை ஒரு டெம்ப்ளேட்டாகவே வச்சுப்பான்னு பார்த்துங்களேன். அதுக்கு அவன் சொல்கிறதெல்லாம் இல்லைன்னு ஆகிடாதுல்ல சார். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. என்ன இது வரைக்கும் எவனும் வெளியில் அதுக்கான அந்த அதிகாரத்தை கையில் கொடுத்ததில்லை. அதுதான் இருக்கிறதுல பிரச்சனை. அதிகாரம் கையில் இத்தனை நாளாக வச்சுருந்தவன் ஆடுன்னு ஆடினான், அது பழகிருச்சு. ஆனால் அதெல்லாம் இருக்கக்கூடாது, அப்போலாம் நம்ம நடக்கக்கூடாது, நாம் ஒரு வித்தியாசமான ஒரு பாலிட்டிக்ஸை தமிழ்நாட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் உள்ளுக்குள்ளே வந்தார். அவர் அப்படி நினச்சி வந்திருக்கலாம். ஆனால் அவர் கூட இருக்கிறவங்க, கட்சியில் இருக்கிறவங்க, அவர் அப்படி நினைக்கிற, அவருக்கு என்னடா அரசியல் தெரியும், அரசியலில் என்னன்னே தெரியாமத்தானே வந்திருக்கார். நம்ம பண்ணுவோம்னா அரசியல்னு இறங்கியிருக்காங்க. தாவேகாவோட நிர்வாகி ஒருத்தர் ஆல்மோஸ்ட் ஒரு 25 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கார். அதுவும் தாவேகாக்காரங்கிட்டேயே ஆட்டையை போட்டிருக்காருன்னு பார்த்துக்கல. 25 கோடி, ₹1,00,000 கொடுத்தா 10,000 தருவேன். இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாற்றிருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம கட்சிக்காரன் அண்ணனை ஃபாலோ பண்ணுறவன் இந்த ஒரு டைமில் சீமானனை ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுருந்தா திருப்பி கொண்டாந்து தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்ம கட்சியில் இருக்கிறவன் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டார். விஜய் ரசிகர் பொய் சொல்ல மாட்டார், விஜய் ரசிகர் ஏமாற்ற மாட்டார். தாவேகா நிர்வாகி நியாயமாக நடந்துப்பார். அவருக்கு மக்கள்கிட்ட மோசடி பண்ணுறது பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்பி கொடுத்துருக்காங்க. 25 கோடி ரூபா ஆட்டை, 25 கோடி ரூபா ஆட்டையை போட்டு அநேகமாக அதுக்கப்புறம் அது ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் எப்போயோ வந்துருச்சு. இது ஃபினான்ஷியல் க்ரைம் இல்லையா, அதனால் இடையில கொஞ்சம் டைம் எடுத்துருக்காங்க. சிக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போயிட்டு மேல் இடத்துல போயிட்டு சொல்லி எஸ்கேப் ஆகிடலான்னு நினச்சிருக்கேன். அவன் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வராத, ஏன்னா இப்போயே இதை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன அடிப்பாங்கன்றது தெரியாது. இந்த சமயத்தில் கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு அவங்க விரும்பலை. அதனால் ஆளுக்கு க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. அவன் ஏரியாவுக்குள்ளே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு எஸ்கேப் ஆக அவன் எங்கே போனான் தெரியுமா, நேராக நாக்பூருக்கு ஓடி போயிருக்கான். நாக்பூர் ஏன்டா புதுக்கோட்டையில் இருக்கவனுக்கு நாக்பூருக்கு என்னென்ன சம்பந்தம்? நாக்பூரில் எவனோ ஒருத்தையும் காப்பாற்றுறதுக்காக எப்படியாச்சும் ஏதாச்சும் பைசல் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் எவனும் உதவிக்கு வரல, ஆளை தூக்கிட்டாங்க. இப்போ ஆள் அரெஸ்ட். இது ஒரு பக்கம். ஆனால் இந்த புதுக்கோட்டையோட அந்த நிர்வாகின்னு சொன்னவர் அறந்தாங்கி வேட்பாளராக நின்றார் பார்த்தீங்கன்னா, முகமது பர்மேஷா சார் வேட்பாளரால் அறந்தாங்கி நிர்வாகியான்னு தெரியல. அவர் என்னையை தாண்டி எவனாச்சும் ஒருத்தன் கை வச்சிருவானா, ஏரியாவுக்குள்ளே 6 தொகுதிக்கு நான் தான் ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வேறு ரிலீஸ் ஆகிருக்கு. கட்சியை ஏன் கட்டுப்பாட்டில் தாண்டா இருக்குன்ற லெவலுக்கு அவர் பேசிட்டாப்புல. அவரையும் என்னன்றதை பாருங்கள்.
அதுக்கப்புறம் திருக்கோவிலூர் அதை கண்டித்து தான் வந்து இன்றைக்கி அறிக்கையும் விட்டுருக்காப்புல. ஆக்சுவலி அதைத்தான் கண்டித்து அறிக்கை விட்டுருக்காப்புலே தவிர இந்த பணம் வாங்கிட்டு ஓடி போய் மாட்டிக்கிட்டான் பார்த்தீங்களா, அவனை பற்றி சொல்லவில்லை. ஏன்னா அவன் முன்னாள் நிர்வாகியான், வாங்கினதுக்கப்புறமா வாங்கினதுக்கு முன்னாடியான்றது தெரியல, முன்னாள் நிர்வாகின்னு சொல்லி அங்கே ஒரு இதை வந்து பெயிலை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே திருக்கோவிலூர் விஷயத்துக்கு வருவோம். மாவட்ட செயலாளருக்கு பிறந்த நாளா, மாவட்ட செயலாளருக்கு பிறந்த நாள்னா அந்த சொல்லுவாங்கல்ல, சிங்கம் பசியோடு இருக்குன்னா காடும் பசியாக இருக்கணும். நான் கொண்டாடினேன்னா மாவட்டமே கொண்டாடுங்கடா. எங்கள் தலைவர் ஆட்சியில் இதை கூட செய்யலைன்னா அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? அப்புறம் எங்கள் மரியாதை என்னத்துக்காகிறது? நிப்பாட்டாங்க சார், நடு ரோட்டில் வச்சு கொண்டாடிருக்காங்க. ஃபுல் டிராஃபிக் ஜாமு, போலீஸு பேசாமல் நின்று வேடிக்கை பார்த்துருக்கு. யோசிச்சு பாருங்க, வேறு எவனாச்சும் இருந்திருந்தா பிறந்த நாளை கொண்டாடுற வா பர்த்டே ட்ரெஸ்ஸு போட்டுவிடுறேன்னு பூரா அவுத்து விட்டு உட்கார வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு கை வைக்க முடியாமல் தடையிருக்கு. ஏன் அப்படின்னா கை வச்சா என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படின்றது தெரில. ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம், இது தலைமை காதுக்கு போயிருக்கு. ஏன்னா நியூஸில் போடாத கண்கொத்தி பாம்பாக உட்காந்துருக்குறாங்களே, எங்கே எவன் எப்போ சிக்குவேன், அந்த சிகப்பு மஞ்சள் துண்டை எவன் போடுவேன் மாட்டுவேன் அப்படின்னு சொல்லி மணிக்கணக்காக உட்காந்துருக்குறாங்க. மாட்டுனா சதச்சிருவாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, இது தப்பு. அப்படி ஒரு வேளை பண்ணீங்கன்னா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆக்ஷன் எடுத்துருவேன். இது தலைவரோட ஒப்புதலோடு நடக்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, இது அவர்கிட்ட சொல்லிட்டு தான், நல்லா கேட்டால் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுறார். அவரும் இதில் ரொம்ப தெளிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். கண்டிப்பாக அவர் இதுக்கு எந்த விதத்துலேயும் உடன்பட மாட்டார் இந்த மாதிரி. ஏன்னா எதிர்பாராத ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்துருக்கிறார். எப்படி உட்கார்ந்தா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்படியோ போயிட்டு உட்காந்தாச்சு. உட்கார்ந்த இடத்த காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் படாத பாடுபடுறார். ஒரு 4 நாள் அந்த மனுஷன் ஆளுநர் மாளிகைக்கும் வீட்டுக்கு பட்டணம் பார்க்கறதுக்கு அலைஞ்சது நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் கிடந்தோம். எப்படியோ ஒவ்வொரு ஆஃபீஸுக்காக போயிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரும் தயவு செய்து தேவையில்லாமல் ஏதாச்சும் திருவிளையாடலை செஞ்சு விட்றாதீடா, இப்போ தேவை உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்து. இல்லை சார், எல்லாருக்கும் இருக்கும்ல சார், அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும்ல, ஒரு பயம் உள்ளுக்குள்ளே வரும்ல. ஆனால் அந்த பயம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது, கீழே இருக்கிறவங்க. அதாவது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான். ஒரு டைமில் ஸ்டாலின் ஐயா சொன்னார்ல, அமைச்சர்கள் பண்ண கூத்து, இவங்க பண்ணுறதுல எனக்கு தூக்கமே போச்சு, ஓப்பனாக சொன்னாப்புல. அதை பார்த்து நம்ம எல்லோரும் சிரித்தோம். சிரிக்கிறதுக்கு இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் கூட நேரடியாக யாரை பாதிக்கும்னா செஞ்சவனை பாதிக்காது. அந்த இடத்துக்கு அடையாளமாக ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார்ல, இவங்களுக்கெல்லாம் மேலே அங்கே போய் நிற்க எல்லாம். அதை ஒவ்வொருத்தரும் போயிட்டு அங்கே சமாளிக்கும். இந்த அசுரம் படத்தில் தனுஷு போயிட்டு ஒவ்வொருத்தர் கால்லையா விழுவார்ல, மன்னிச்சு விட்டுருங்க அந்த மாதிரி தலைவர் தான் போயிட்டு விழுகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அவர் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வேறு எவனாச்சும் பண்ணாலே தமிழ்நாட்டில் இனிமேல் அவர் தான் பொறுப்புன்றுவாங்க. ஆமாம், அவங்க பண்ணது தான். எல்லாத்துக்கும் கையை காமிச்சே பழகிட்டோம். இப்போ எங்ககிட்டையும் 2 கை இருக்குன்னு காமிக்க ஆரம்பிப்பாங்க. எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு அந்த நிலைமைன்னா சொந்த கட்சிக்காரங்க சேட்டையை பண்ணால் என்னத்துக்கு ஆகுறது? அந்த சேட்டையத்தை அடக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் என்னைக்கு ஜெயிச்சு அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரோ அன்னைக்கே ஏரியாவுக்கு ஏரியா இனிமேல் நாங்கள் தான் ராஜா, இனிமேல் எல்லோரும் எங்கள் கையில் தான் முத்தம் கொடுக்கணும், என் பாக்கெட்டில் தான் பணத்தை போடணும், நாங்கள் சொல்கிறது தான் சுருக்கமாக கேட்கணும், எங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஒரு மனநிலைமையில இருக்கிறாங்க. இந்த மனநிலைமையை மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கும் கூட. இது உடனே சரி பண்ண முடியுமா? முடியாது. அங்கங்கே ஏதாச்சும் 1-2 முளைச்சி மேலே வரத்தான் செய்யும். ஏன்னா நிறைய இடத்துல நடக்கிறதெல்லாம் வெளியில் வருமானம், க்ரைம் வேணால் வெளியில் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் இருக்குல்ல, இந்த உள்ளுக்குள்ளே வந்து அதாவது உள்ளுக்குள்ளே கதவை சாத்திட்டு டீலிங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த டீலிங்கெல்லாம் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றது ஒன்றா வெளியில் வரும். குறை சொல்ல விரும்பலை, நிஜமாக குறை சொல்ல விரும்பலை, பின் பாயிண்ட் பண்ண விரும்பலை, உங்களை டவுன் பண்ண விரும்பலை. பட் இதெல்லாம் நடக்கும். இந்த எண்ணத்தோடு ஏகப்பட்ட பேர் உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருப்பான். என்றைக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்களோ அண்ணன் வர்றாரு, நாட்டை திருத்த போகிறாரு, நாட்டை வந்து நல்வழிப்படுத்த போகிறாரு, கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் விடிவு காலம் கொடுக்க, அதுக்காகலாம் வரல. நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம ஆடலாம், நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம், கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த பவர்.
அந்த பவருக்காகத்தான் ஒவ்வொருத்தரும் இதுக்கு முன்னாடி அதாவது சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலேயே அரசியல் இருக்கிறேன், உங்களுக்காக ஓட்டு போட்டவங்க அதை நினச்சி ஓட்டு போடல, உங்களுக்காக ஓட்டு கேட்ட சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, குறைஞ்சபட்ச பாதிக்கு பாதினால அந்த ரேஷியோ வரும். அவங்க அத்தனை பேரும் அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க. முடிஞ்ச அளவு பேரை காப்பாற்றியங்க. இல்லை ஆட ஆரம்பித்தாங்க, அடக்க முடியலை அப்படின்னா அது திரும்ப ஆப்பு அவங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். ஒட்டு மொத்தமாக மக்கள் கொண்டு வந்த எல்லாத்தையும் மக்களே திரும்ப பிடுங்கி விட்டு ஓட விட்டுருவாங்க. ஞாபகத்தில் வச்சுங்க.